வணக்கம். நேர்பார்வை சிறப்பு செய்திகள். திமுகவுக்குத்தான் எங்கள் ஓட்டு, பெண்கள் பெருமிதம். பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட உடுமலை நகராட்சி 33வது வார்டில் உடுமலை நகர செயலாளர் வேலுச்சாமி தலைமையில் தெருமுனை பிரச்சாரம் நடந்தது. பிரச்சாரத்தில் பேசிய அவர், பெண்களுக்கு தேவையான அனைத்து உரிமைகளையும் பெற்றுத்தந்தது திமுக அரசுதான். குறிப்பாக பெண்களுக்கு சொத்துரிமை, உள்ளாட்சி அமைப்புகளில் 50% இடஒதுக்கீடு, மகளிர் உரிமை தொகை, இலவச பேருந்து பயணம், உயர்கல்வி பெற மாதம் 1000 என பெண்கள் முன்னேற்றத்திற்காக பாடுபடக்கூடிய ஒரே அரசு திமுக அரசுதான் என்றார். பிரச்சாரத்தில் நகரமன்ற தலைவர் மத்தி, துணைத் தலைவர் கலைராஜன், துணை செயலாளர்கள் வழக்கறிஞர் செந்தில்குமார், செந்தில், ரேணுகாதேவி, பொதுக்குழு உறுப்பினர் UNP குமார், நகரமன்ற உறுப்பினர் அர்ஜுனன், கலை இலக்கிய பகுத்தறிவு மாவட்ட துணை அமைப்பாளர் தென்றல் சேகர் ஆகியோர் பங்கேற்று துண்டு பிரசங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். திமுக அரசு குறித்து அப்பகுதி பெண்களிடம் கேட்டபோது, கடந்த 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த அதிமுக பெண்களுக்காக என்ன செய்தது? பெண்கள் முன்னேற்றத்திற்கு மகளிர் உரிமை தொகை, இலவச பேருந்து பயணம், உயர்கல்விக்கு மாதம் 1000 கொடுத்த திமுகவுக்கு எங்கள் ஓட்டு. தேர்தல் வாக்குறுதியை உடனே நிறைவேற்றிய ஸ்டாலினை நாங்கள் பெரிதும் எதிர்பார்க்கிறோம். எங்கள் ஓட்டு எப்போதும் திமுகவிற்கு மட்டுமே என்றனர். கடந்த 10 வருஷமா அதிமுக ஆட்சி செஞ்சாங்க. அந்த ஆட்சியில் மகளிரை பற்றி கண்டுக்கவே இல்லைங்க. எந்த ஒரு திட்டம் மகளிர் கொண்டு வரல. இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் இந்த மகளிருக்கு முதல்ல மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லி போட்டு கொடுக்கறதுன்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி ஒரு 95% மக்களுக்கு கொடுத்துட்டாரு. ரொம்ப வசதி இருக்கிறவங்களுக்கு, இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்களுக்கு தான் கொடுக்கலையே ஒளி, பாக்கி மாதிரி ஏழை மக்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துட்டாரு. ரெண்டாவது தேர்தல் வாக்குறுதி சொன்ன மாதிரி மகளிர் இப்போ இலவச பஸ்ஸு மகளிருக்கு எல்லாமே இலவசமாக பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். மகளிர் ஓட்டு அனைத்துமே உதயசூரியனுக்கு மட்டும்தான், உதயசூரியன் தான் வெற்றி பெறணும், மேலே ராகுல் தான் இந்தியா கூட்டணி ஜெயிக்கணும்னு எல்லாம் மகளிர் எல்லாம் ஒட்டு மொத்தமாக நினச்சிட்டு இருக்கிறோம்.